இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில புதிய அமைச்சராக ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர். புதிய நியமன எம்எல்ஏக்களாக பதவியேற்ற 3 பேர். முதலமைச்சர் முன்னிலையில் சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸில் இருந்து விலகி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். லாஸ்பேட்டையில் புதிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தின விழாவை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாட்டம். பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் போர் வீரர் சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில புதிய அமைச்சராக ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இதனை அடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடந்தது. பிற்பகல் 1:30 மணி அளவில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செய்து வைத்தார். பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார். புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, செல்வ கணபதி, எம்பி, எம்எல்ஏக்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார். அங்கு 2வது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களும், பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சராக நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர். இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது. அதேபோல் மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 3 எம்எல்ஏக்களையும் மாற்ற முடிவு செய்தது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே நாளில் நியமன எம்எல்ஏக்களாக இருந்த வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் தங்கள் பதவியினை ராஜினாமா செய்தனர். இதையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதேபோல் நியமன எம்எல்ஏக்களாக தீப்பாய்த்தான் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர், செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர். இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை தொடர்ந்து எம்எல்ஏக்களாக பதவியேற்பு விழா இன்று மதியம் சபாநாயகர் அறையில் நடந்தது. சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்களான தீப்பாய்த்தான், ராஜசேகர், செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சியின் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். லாஸ்பேட்டையில் புதியதாக திறக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிவக்கொழுந்துக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. அவர் அக்கட்சியில் இருந்து விலகி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தன்னை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என்றார். கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்த நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததற்கு ஏன் என கேட்டதற்கு கடந்த கால நிகழ்வுகள் வேண்டாம் என மறுத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்ட வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுமக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் வீதிதோறும் வெளியேறி கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கையை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் பொறியாளர் சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகி உள்ளது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகி உள்ளது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை. மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி மணிக்கூண்டு அருகே ஒத்தவாடை தெரு, வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்து மேலும் பல இடங்களில் அடைப்பும் ஏற்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவு நீர் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதார கேடால் சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த சம்பவமாக கடந்த வருடம் 18/6/2024 அன்று தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதியில் வாய்க்கால் சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அனிபால் கென்னடி எம்எல்ஏ உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அவ்வை நகர் 2வது குறுக்கு வீதியில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதை சுத்தம் செய்வதற்காக குறித்து அப்பகுதியில் பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அலைபேசியில் புகார் தெரிவித்தனர். விழிப்புணர்வுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்கள் சுகாதாரத்தை காக்கும் வகையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோரை அழைத்து நேரில் சென்ற நிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வாய்க்காலின் மேலே அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் கட்டைகளை அகற்ற சொல்லி அப்பகுதியில் பிளாஸ்டிக் கவர்கள், பாட்டில்கள் உட்பட்ட குப்பைகளை நகராட்சி ஊழியர்களை கொண்டு சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுத்தார். மேலும் அவ்வை நகர் முதல் 2வது, 3வது குறுக்கு வீதியில் சிமெண்ட் கட்டைகளுக்கு பதிலாக இரும்பு கிரில் அமைக்கும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகள் விரைவில் தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதி அளித்தனர். உடன் நகராட்சி ஆய்வாளர் குளோவிஸ், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், ஆதி திராவிட அணி தங்கவேல், கிளை செயலாளர் சந்துரு, காந்தி, இருதயராஜ் மற்றும் ராகேஷ், மாணவர் அணி விஷ்ணு ஆகியோர் உடன் இருந்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடந்த 1779 ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்தி முடிவுக்கு கொண்டு வந்த மக்கள் ஆட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது.
மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் புதுச்சேரியில் நேற்று இரவு தீப்பந்தம் ஏத்தி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் நாட்டு துசை தூதர் எடியேன் ரோரட் பியக், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என டிடிவி தினகரன் பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி அருகே திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், திமுக ஆட்சி அமைந்த பின்பு தமிழக காவல்துறை ஏவல் துறையாக உள்ளது என்றும், விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உள்ளது என்றும், இந்த ஆட்சி யாருக்கும் நிம்மதி இல்லை என்றும் விமர்சித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வர உள்ளதாக கூறினார். அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடியார் கூறி வருவது குறித்த கேள்விகளுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் அமையும் என பதில் அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருமாவளவன் தினமும் ஒரு கருத்து கூறி வருகிறார். அரசியலுக்காக எதையோ பேசி வருகிறார். அதிக சீட்டு பெற இது போன்ற பேசி வருகிறார் என விமர்சித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு திமுக அச்சப்படுகிறது என்றும், திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக ரவுடிகள் ராஜ்யம் நடக்கிறது என்றும், விழுப்புரம் மாவட்டத்தில் பல ரவுடிகள் திமுக கொடியை வைத்துக்கொண்டு சுற்றி வருகிறார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் கடந்த 14 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 ஊதியம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்ட கூலி ரூபாய் 26,910 மற்றும் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் எடுத்து கூறப்பட்டது. இதில் பல்வேறு அரசு துறையில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் பங்கேற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு கிளை மாநாட்டில் 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு கிளை மாநாடு தோழர் சரவணன் இல்லத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா கட்சியின் கொடியேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், சிபிஐ மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் கோவிந்தசாமி, நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் பெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த மாநாட்டிற்கு நெல்லித்தோப்பு கிளை துணை செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். கிளை செயலாளர் ஜெயக்குரு அறிக்கை சமர்ப்பித்தார். இந்த மாநாட்டிற்கு 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகளாக கிளை செயலாளர் ஜெயக்குரு, கிளை துணை செயலாளர் முருகன், பொருளாளர் ஜெயரோம், கமிட்டி உறுப்பினர் முனுசாமி, சிவா, இந்துமதி, அம்சா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த மாநாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்திட வேண்டும். கேசி நகரில் மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த பொது கழிப்பிடத்தை விரைந்து கட்டி கொடுக்க அதுவரை தற்காலிக கழிப்பிட வசதி அமைத்திட வேண்டும். பெரியார் நகரில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மையம் மற்றும் போலீஸ் பூத் அமைத்து கொடுத்திட வேண்டும். உப்பு கலந்து வரும் குடிநீரை மாற்றி சுத்தமான குடிநீர் வழங்கிட வேண்டும்.
நெல்லித்தோப்பு பகுதியில் தெரு நாய்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதால் சாலையில் மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். தெரு நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.